அதாவது சருமம் பொலிவாக இருக்க கொலாஜன் நிறைந்த உணவுகள் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சருமம் பொலிவாக இருக்கிறது சில வகையான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்றோம். ஃபேஸ் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்னலா நம்ம எடுக்கக்கூடிய சில உணவுகளும் நம்ம சரும பொலிவுக்கு இதுதாங்க காரணம் அப்படின்னே சொல்லலாம். சிலர்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, ஏஜ் ஆன மாதிரியே தெரியலையே, அவ்வளோவே எங்கா இருக்காங்களே அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம இன்டர்னலா உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவு மாதிரி. இப்போ வெஜிடேரியன் டயட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ வெஜ்ஜில் எதுலெல்லாம் கொலாஜன் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாக இது எல்லாமே தினம்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அது எடுக்கும்போது நம்ம சருமம் நல்லாவே பொலிவாக இருக்கும். சரிங்க, இப்போ வெஜிடபிள்ஸில் நான் எடுக்கக்கூடிய இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி எடுக்கலாம். இல்லை கொலாஜன் நிறைந்த நம்ம காய்கறிகளை எடுக்கும்போது சருமமும் பொலிவாக இருக்கும் இல்லையா, அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய நான் வேறு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்தால் எனக்கு கொலாஜன் நிறைய கிடைக்கும் அப்படின்னா இந்த விட்டமின் பி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். அப்போது ஹோல் கிரெயின்ஸில் முழு தானியங்கள், அதுவும் முளைக்கட்டி நீங்கள் சாப்பிடும்போது, ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும்போது அதுலேயுமே கொலாஜன் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இதில் முக்கியமாக இந்த மாதிரி இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமா, இந்த சீரம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு டெய்லியுமே ரெகுலராக ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். அதாவது சருமம் பொலிவாக இருக்க கொலாஜன் நிறைந்த உணவுகள் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சருமம் பொலிவாக இருக்கிறது சில வகையான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஃபேஸ் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடிய சில உணவுகளும் நம்ம சரும பொலிவுக்கு இதுதாங்க காரணம் அப்படின்னே சொல்லலாம். சிலர்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, ஏஜ் ஆன மாதிரியே தெரியலையே, அவ்வளோவே எங்கா இருக்காங்களே அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம இன்டர்னலாக உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவு முறைகள் தான். நம்ம உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவு முறைகள் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம சருமமும் பொலிவாக இருக்கும். அதுக்கு இந்த கொலாஜன் நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நேச்சுரலாகவே இந்த கொலாஜன் எதுலெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அசைவ உணவுகள் சாப்பிட்றீங்கனாலும் அதுலேயுமே கொலாஜன் நிறைஞ்சிருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகேங்க, அதில் கொலாஜன் நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ வெஜிடேரியன் டயட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ வெஜ்ஜில் எதுலெல்லாம் கொலாஜன் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாக இது எல்லாமே தினம்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அது எடுக்கும்போது நம்ம சருமம் நல்லாவே பொலிவாக இருக்கும். சரிங்க, இப்போ வெஜிடபிள்ஸில் நான் எடுக்கக்கூடிய இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி எடுக்கலாம். இல்லை கொலாஜன் நிறைந்த நம்ம காய்கறிகளை எடுக்கும்போது சருமமும் பொலிவாக இருக்கும் இல்லையா, அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னா முதல்ல நீங்கள் வெண்டைக்காயை எடுத்துக்கணும். ஸோ வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லும்போது அதில் கொலாஜன், அதுவும் முக்கியமாக நம்மளுடைய மூட்டுக்களில் தேய்மானம் ஏற்படாமல் இருக்க. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுங்க, ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம வெண்டைக்காய் தினம்தோறும் பயன்படுத்தலாம். ஸோ இது நீங்கள் உணவாக நிறைய பேர் நீங்கள் வெண்டைக்காய் சமைக்கும் பொழுதே நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிடுறீங்க, அந்த மாதிரி வேண்டாம். ஸோ நார்மலாக நீங்கள் வெண்டைக்காயை வேக வைத்தோ இல்லை வெண்டைக்காய் தண்ணீர் மாதிரி நம்ம குடிக்கலாம். ஒரு 4-5 வெண்டைக்காயை நீல வாக்கில் வெட்டிட்டு நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இரவு முழுவதும் அதை அப்படியே ஊறட்டும், காலையில் இந்த தண்ணீரை குடிக்கலாம். இப்படி குடிக்கும்போது உங்களுக்கு கொலாஜன் சத்து அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் இதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு சுகர் இருக்குது, ஸோ டயபிட்டிஸ் வந்து நம்ம ரத்தத்தில் நார்மல் ஆகணும், குளுக்கோஸ் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது நான் வேறு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்தால் எனக்கு கொலாஜன் நிறைய கிடைக்கும் அப்படின்னா இந்த விட்டமின் பி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். அப்போது ஹோல் கிரெயின்ஸில் முழு தானியங்கள், அதுவும் முளைக்கட்டி நீங்கள் சாப்பிடும்போது, ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும்போது அதுலேயுமே கொலாஜன் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது முளைக்கட்டிய பச்சை பயிறு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. இதில் தவறாமல் கருப்பு எள்ளு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கருப்பு எள்ளு நீங்கள் பயன்படுத்தும் போது முளைக்கட்டிய கருப்பு எள்ளு, ஸோ பச்சை பயிறு, இதில் எல்லாமே கொலாஜன் நிறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, சருமம் பொலிவாக இருக்கணும்னா பச்சை பயிறு மாவு ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க. நம்ம பாட்டிலாம் நிறைய சொல்லுவாங்க, ஃபேஸில் ஏதாவது இருக்கா பச்சை பயிறு மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இதுலேயும் நேச்சுரலாக கொலாஜன் இருக்குங்க. ஸோ முகத்தில் இந்த பச்சை பயிறு மாவு நீங்கள் யூஸ் பண்ணும்போது முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், சின்ன சின்னதாக ரிங்கிள்ஸ் வர்றது, இது எல்லாமே குறையும். அதே
மாதிரி தான் முளை கட்டிய பச்சை பயிறு நீங்கள் சாப்பிடும்போதும் நம்ம உடலில் கொலாஜன் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப சத்து தரக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ தவறாமல் முளை கட்டிய பச்சை பயிரை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமா, இந்த சீரம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு டெய்லியுமே ரெகுலராக ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பச்சை பயிறு மாவு, இதனோட கோரைக்கிழங்கு பொடியும் பூலாங்கிழங்கு பொடியும் இதனோட கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். மறக்காமல் இது கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தயிரில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில், கழுத்தில் உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். டெய்லியுமே ரெகுலராக ஒரு 15-20 நிமிடங்களுக்கு இதை பயன்படுத்துங்க. ஸோ நேச்சுரலாக கொலாஜன் இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக் இது தான். ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் நான் பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்களுடைய சருமம் பொலிவாக இருப்பதற்கு இளநீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிக்கடி பிம்பிள்ஸ் வருது, ஸோ ஃபேஸில் அந்த பிம்பிள்ஸ் வந்து போனாவே அது ஒரு மார்க் மாதிரியோ இல்லை ஸ்கார் மாதிரியோ இருக்குது அப்படின்னா இளநீர் நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் எக்ஸஸாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம். ஸோ அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தாலும் நமக்கு சருமத்தில் இந்த கொலாஜன் குறைபாடு ஏற்படுறதோ இல்லை நமக்கு ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறதோ இருக்கலாம். இந்த ட்ரைனஸ் இருக்கும்பொழுது தான் அடிக்கடி இன்ஃபெக்ஷனும் சருமத்தில் ஏற்படுது. அப்போது இதற்கான சரியான ஒரு முறை அப்படின்னு சொல்லும்போது இளநீர், அடிக்கடி இளநீர் குடிக்கலாம். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் நேச்சுரலாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது மோர் எடுத்துக்கலாம், நீர் ஆகாரம் பயன்படுத்தலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் தண்ணீரில் போட்டு நைட்டு எல்லாமே ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணீர் ஊறிய அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த காய்கறி எல்லாம் ஊறிய அந்த தண்ணீரை குடிக்கும்போது நமக்கு கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம என்ன பண்ணலான்னா வெந்தயம், ஊற வைத்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போதும் முகத்தில் நிறைய பேருக்கு இருக்க ட்ரைனஸ், மங்கு, கருவளையம் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸோ கொலாஜன் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதனோட தினம்தோறும் கொஞ்சம் வெள்ளரிக்காய், ஸோ மறக்காமல் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நட்ஸ் வகைகள், ஸோ இந்த நட்ஸ் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சீட்ஸ் விதைகள் அப்படின்னு சொல்லும்போது பூசணி விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பூசணி விதைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒமேகா 3 இருக்குது. ஸ்கின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த பூசணி விதையும் வெள்ளரி விதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆல்ரெடி முளைக்கட்டிய கருப்பு எள்ளும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பூசணி விதையும் வெள்ளரி விதையும் நீங்கள் பயன்படுத்தும்போது முகத்திற்கு அது அதிகமான ஒரு க்ளோவிங் தருது. தினம்தோறும் இல்லைன்னா வாரத்துக்கு 2-3 நாளாவது நீங்கள் கசகசாவை முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பால் சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ வாரத்துக்கு 2-3 நாள் இரவு தூங்கும்போது இதை ட்ரை பண்ணுங்களேன். ஸோ முகம் நமக்கு நல்லாவே பொலிவாக இருக்கும். ஸோ சரியான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது, இதுவுமே சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது உதவி செய்யும். ஸோ உங்களுக்கு சருமத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.